100 நாள் வேலை உறுதி திட்டத்தின் பெயர் மாற்றம் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி திமுக சார்பில் நோட்டீஸ் கொடுக்கப்பட்ட நிலையில் தற்போது அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. விவாதிக்க அனுமதி மறுப்பு தெரிவித்து சபாநாயகர் தெரிவித்திருப்பதை அண்மை செய்திகளாக நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை முடிய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், இன்றைய மக்களவை நிகழ்வுகள் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் தொடர்பாக அந்த திட்டத்தினுடைய பெயரை மாற்றி மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. மேலும் இதில் பல்வேறு மாறுதல்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 100 நாள் வேலை திட்டம் என்பது முன்னதாக முழுக்க 100% ஊதியத்தினை மத்திய அரசே வழங்கி வந்த நிலையில் தற்பொழுது 60-40 என்ற விகிதாச்சாரம் பின்பற்றப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அவையை ஒத்திவைக்க வலியுறுத்தி திமுக சார்பில் மக்களவை குழு தலைவர் டி.ஆர். பாலு, காங்கிரஸ் எம்பிக்கள் உள்ளிட்டோர் நாடாளுமன்ற மக்களவையில் நோட்டீஸ் வழங்கியிருந்தார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக அவை நடவடிக்கைகளை ஒத்திவைத்துவிட்டு விவாதிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தார்கள். ஆனால் இது தொடர்பாக விவாதம் நடத்த சபாநாயகர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். அதே போல காற்று மாசு தொடர்பாக திமுக, காங்கிரஸ் எம்பிக்கள் வழங்கிய நோட்டீஸ் மீதும் விவாதம் நடத்துவதற்கு சபாநாயகர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் உயர்கல்வி ஆணைய மசோதா தொடர்பாகவும் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அந்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினுடைய ஆய்வுக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறது. அதே வேளையில் காப்பீட்டு சட்ட திருத்த மசோதாவை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவையில் அறிமுகப்படுத்தி இருக்கிறார் மக்களவையில். இந்த புதிய காப்பீட்டு மசோதாவுக்கு திமுக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. அதே போல வெளிநாட்டு நிறுவனங்களை அனுமதிக்க கூடாது என்றும் 100% வெளிநாட்டு நிறுவனங்களை காப்பீட்டுத் துறையில் அனுமதிப்பது என்பது நாட்டு நலனுக்கு எதிரானது என்றும் திமுக சார்பில் எதிர்ப்பு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.